வெல்கம் டு செகண்ட் ட்ரேட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து டபுள் செயின் ஸ்டிச் போட்டிருந்தோம். அதோட ஷேப் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அதில் அந்த ஃப்ளவர் ஷேப் உங்களுக்கு எப்படி போடுறேன்னு காட்டுறேன். ஓகேவா? நீங்கள் நான் பேசுகிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா கூட மியூட்டில் போட்டு வச்சுட்டு பாருங்கள். ஓகேவா? இப்போது ஒரு ஃப்ளார் இமேஜும் வரைஞ்சிருக்கேன். இந்த ஃப்ளார் இமேஜை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஓகேவா? பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த ட்ராயிங் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் மார்க் பென்சில் எடுத்தேன். கிளாஸ் மார்க் பென்சில், அப்சரா பிராண்டு கிளாஸ் மார்க் பென்சில் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இதிலே ஒயிட் கலர் இருக்குது. இப்போ வந்து இந்த ஒயிட் கிளாத்துக்கு வந்து நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். இதே பிளாக் கிளாத்து இதுக்கெலாம் நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இதுவாக தெரியும், பளிச்சுன்னு. இப்போ நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன். நார்மலாக ஒரு செயின் போட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ரவுண்ட் போட்டு நீங்கள் த்ரெட்டு என்ஆர் போட்டு கட் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே கண்டினியூஸாக போகலாம். இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு இந்த பக்கம் இருக்கிற செயின் ஜாயின் பண்ணிட்டீங்கள்ல, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு செயின் போட்டு இப்படி போகலாம். ஓகேவா? ஃப்ளார் வந்து கண்டினியூஸாக போட பழகுங்க. எந்த ஒரு ஸ்டிச்சஸாக இருந்தாலும் என்ஆர் போட்டு கட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து அவ்வளோவா லுக்காக இருக்காது. கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ வேறு ஷேப்ஸுக்கெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஷேப்பு இந்த மாதிரி வரதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பு, ஏதாவது ஸ்கொயர் ஷேப்பு, இந்த மாதிரி ரவுண்டு இந்த மாதிரி வரணுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக போட்டு பழகுங்க. இன்னொரு விஷயம் நான் இதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த எட்ஜஸில் வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ் வரணும். அதுக்காக இங்கே ஆப்போசிட் சைடு அங்கே பார்த்த மாதிரி ஒரு குட்டி செயின் போட்டு இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் வரும். ஓகேவா? ரிட்டன் அப்படியே தான் ரிட்டன் போகணும். நான் வந்து சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எட்ஜஸ் வரையில் பாருங்கள், ஷார்ப்னஸ்க்கு செயின் போட்டு ஒரு குட்டி செயின்
அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட் பார்த்த மாதிரி. நான் உங்களுக்கு பொறுமையாக தான் போட்டு காட்டுறேன், எப்படி போடுறேன்றதை பாருங்கள். ஓகேவா? இது வந்து நீங்கள் இப்போ நான் ஃப்ளார் டிசைன் போட்டிருக்கேன், டபுள் செயின் ஸ்டிச்சு. நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பீகாக் டிசைனில் இந்த டபுள் செயின் ஸ்டிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு நட் போட்டுடலாம். இந்த த்ரெட்டு வந்து ஏன்னு வச்சுக்குவோம். இப்போ எடுக்கிற த்ரெட்டு பி. ஓகேவா? இப்போது பி த்ரெட்லேருந்து நீடில் வெளியே எடுக்காமல் ஏ த்ரெட்டை பிடிக்கணும். ஏ த்ரெட்டை பிடிச்சிட்டு அடியில் இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட் ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப போட்டு காட்டுறேன்.
இது கொஞ்சம் சிக்குது. இது எண்ணாட் போட்டாச்சு. எண்ணாட் போட்டதுக்கப்புறம் இங்கே சென்டரில் ஒரு செயின் இருக்குன்னா அந்த செயினுக்கு சென்டரில் பாருங்க இப்படி இருக்குன்னா ஸ்டார்டிங்கில் இதிலே குத்தி குத்தி எடுக்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி செயின் போட்டிருக்கோம்ல அந்த இதுலேயே குத்தி குத்தி எடுக்கக்கூடாது. அதுக்கு சென்டர் நான் பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு செயினுக்கு மேலே ஓகேவா சென்டரில் உள்ளே குத்துறோம். செயினுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இல்லாமல் அது உள்ளேயே சென்டராக குத்தி எடுக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டிச் வந்து இந்த மயில் தோகைக்கு இதுக்கெல்லாம் அவுட்லைனாக கொடுத்தீங்கன்னா இதுவாக இருக்கும். மயிலுக்கு இந்த டபுள் ஷேட் வரும்ல அந்த மாதிரி டபுள் கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிச் லுக்காக கிடைக்கும். செயினுக்கு வெளியே குத்தாமல் செயினுக்குள்ளேயே சென்டராக நான் என்ன பண்ணுறேன்றது நீங்கள் கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யூடியூப்பில் வீடியோ பார்க்குறவங்க புரியலைன்னா நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். வாட்ஸ்அப் கிளாஸில் இருக்கவங்க வந்து
வாட்ஸ்அப் கிளாஸில் இருக்கவங்க வந்து எனக்கு இந்த ஷேப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் தான். உங்களுக்கு வந்து சார்ஜஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்கு மட்டும்தான். இது நான் ஒவ்வொரு வாட்டியும் வீடியோ போடுறப்போ சொல்லிகிட்டே தான் இருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், இல்லை கல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது வந்து செயின் மேலேயே தான் போட்டு வரேன், சென்டராக குத்தி எடுக்கிறேன். நீங்கள் வந்து இது கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. நான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸ்விங் த்ரெட்லேயே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். சில்க் த்ரெட்டு அடுத்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு கட் ஆகாது. மிஷின் த்ரெட்டில் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, நானும் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் படிக்கையில் எங்கள் மேம்லாம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ப்ராக்டிஸ் பண்ண அடுத்து சில்க் த்ரெட் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரையாவோ இல்லை கட் ஆகிறதோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலை. அதுக்காக தான் சொல்கிறேன். சரி த்ரெட் எக்காரணத்து கொண்டும் யூஸ் பண்ணாதீங்க இப்போதைக்கு. அதுக்கு தனியாக கிளாஸ் வரும், அப்போ யூஸ் பண்ணால் போதும். பேசிக் இந்த சும்மா நார்மலாக செயின்ஸ் இதுக்கெல்லாம் சரி த்ரெட் இப்போதைக்கு யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன், எப்போ போடணுன்றப்போ நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து கிளாஸ் 2 ஷேப் இன்னைக்கு பார்த்துட்டோம். இதோட நாளைக்கு வந்து வேறு கிளாஸ் பார்க்கலாம். எதுவும் டவுட்டு இதுனா எனக்கு கிளியர் கேட்டிங்கன்னா நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? இன்னொன்று, இவங்க கம்மியாக தானே அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க, இவங்க என்னத்தை சொல்லி தருவாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். நீங்கள் ஆரி ஒர்க்கில் இருக்கிற பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாமே உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துருவேன். ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் ஃபீவரு, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக போடுறேன். என் வாய்ஸ் புரியலாட்டி கொஞ்சம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக பேசுகிறேன். என்னால் பேச முடியல. சரி, வீடியோஸு கிளாஸுக்கு போடணுமேன்றதுக்கோசம் தான் இப்போதைக்கு போடுறேன். ஓகேவா? த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்றது தெரியும். ஓகேவா?
அடுத்தடுத்து இருக்கிற ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போதைக்கு இந்த ஷேப் வந்து உங்களுக்கு போட தெரியுமா தெரியாதுன்றதுக்கோசம் நான் போட்டு காட்டுறேன். ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அதனால தான் இந்த ஷேப் நான் போட்டு காட்டுறேன். இன்னொன்று கட் பண்ணி எண்ணாட் போட்டு போடுறாங்க. அப்படி யாரும் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக போட பாருங்கள். ஏன்னா ஒரு ப்ளவுஸுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எண்ணாட் போட்டு கட் பண்ணி இது பண்ணால் ஒர்க் பண்ணால் அது அவ்வளோவா லுக்காக இருக்காது கண்டினியூஸ் ஸ்டிச்சுக்கு. நீங்கள் வந்து கண்டினியூஸ் ஸ்டிச் போட பழகுறீங்களா, அது வந்து இந்த மாதிரி ஃப்ளார் இதெல்லாம் போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லணுன்னா, இந்த ஸ்பைரல்லாம் போட்டு பாருங்கள். செயின் ஸ்டிச்சு ஸ்பைரல்லாம் போட்டிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு பழகுறீங்களோ அந்த வளைவு அதுக்கேற்ற மாதிரியே வரும். ஓகேவா? செயின் ஸ்டிச்சில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஸ்பைரலு இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான ஷேப்ஸாக எடுத்து போட்டு பழகுனீங்கன்னா எந்த ஒரு ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஈஸியானதாக இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமானதாக இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் போட தோணுதோ அந்த ஷேப்ஸில் போட்டு பழகுனீங்கன்னா அது உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வரும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. செயின் ஸ்டிச் ஒரு நாளைக்கு ஒரு 10 லைன்ஸ் போட்டுக்கோங்க, இல்லை ஒரு 5 லைன்ஸ் போட்டுக்கோங்க. 10 லைன்ஸோ 5 லைன்ஸோ அதை தொடர்ந்து போட்டுக்கிட்டே வாங்க. ஓகேவா? போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இந்த லீஃபுக்கெல்லாம் ஷார்ப்னஸ், அந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்னஸ் ஆகிறதில்ல, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்கொயருக்கு எப்படி ஷார்ப்னஸ் இது பண்ணுறோம், அந்த செயின் ஸ்டிச்சிலே ரொம்ப முக்கியமானது அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்னஸாக இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வளைவெல்லாம் வரையில் அது பர்ஃபெக்டாக வரணும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எல்லா ஸ்டிச்சஸும் செயினை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ நீங்கள் அந்த செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீடெல்லாம் நேற்று நான் சொன்ன மாதிரி நார்மலாக குத்தி எடுத்து பாருங்கள். சும்மா ஒரு 10 டைம்ஸ் குத்தி எடுத்து பார்த்துட்டு அடுத்து ஒரு 5 லைன்ஸோ இல்லை 10 லைன்ஸோ செயின் போட்டு பார்த்துட்டு எண்ணாட்டுக்கோசமே நீங்கள் செயின் போட்டு பழகணும். செயின் ஒரு 4-5 வாட்டி போட்டு அந்த எண்ணாட்டு போட்டு பழகுங்க. ஓகேவா? எண்ணாட்டு எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு பழகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக வரும். ஓகே, இப்போதைக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. இது வந்து நான் ஷேப் வந்து டபுள் செயின் ஸ்டிச் இந்த ஷேப் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மீதி இருக்க ஷேப்ஸ் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.